guys, welcome to Mani Samayal. என்ன பார்க்கணும்னா ப்ரோக்கோலி ஃப்ரை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ப்ரோக்கோலி கிரேவி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, ப்ரோக்கோலி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்துட்டு ஹாட் வாட்டர்ல போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா பூச்சி இருக்கும்னு. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம், ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கி விடலாம். பாருங்க, வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதை வதக்கிடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரே தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். இந்த ப்ரோக்கோலிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கோலியை போட்டுடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இதில் கொஞ்சம் பெப்பர் போடலாம். இது வந்து கோல்டு கொஞ்சம், அதனால கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். இறக்க போகும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் வேகிறதுக்கு. நான் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து வெஜ் புலாவு, கீ ரைஸ், இதுக்கு எல்லாமே வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். அடுத்த சந்திப்போம். டாடா, பை பாய்.